மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய மாலை வணக்கம். இன்றைய ஆன்மீக அறிவோம் நிகழ்ச்சியில் இந்த புரட்டாசி மாதம் எல்லாத்துக்குமே தெரியும், பெருமாள் கோயில் போகணும், நம்ம பெருமாளை வணங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பேர். பெருமாளை கும்பிட்டா பெருமாளுடைய பாதத்தை சேவிக்கணும்னு ஒரு சாஸ்திரத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பெருமாள் இந்த புரட்டாசியில் யாருமே எந்த நிகழ்ச்சியிலையும் சொல்லியாத ஒரு அரிய பெரிய விஷயம், பெருமாளை சேவித்த பாக்கியமும் பெருமாள் பாதத்தை சேவித்த பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. தெய்வம் மனிதனாக வாழ்ந்து பாதத்தை விட்டு சென்ற இடம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சேத்திரம்னா சேதுக்கரைன்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரம் சிவபெருமான் கோயிலில் இவர் புரட்டாசி மாதம் கொண்டு வராருன்னு எல்லோரும் நினைக்கலாம். சற்று கூர்ந்து கவனிங்கள். ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் ராமர் பாதம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே கடல் அலைகள் ராமர் பாதத்தையே கழுவிட்டு போகிறதா ஐதீகம். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி எப்பேற்பட்ட புண்ணியவான். ஏன் இந்த புரட்டாசியில் இதை கொண்டு வரேன் அப்படின்னா, எல்லா பெருமாள் கோயிலுக்கு போனாலும் நம்ம அலங்காரம் சோட தீபனால பெருமாள் பாதத்தை சேவிக்கிறது சற்று கடினமாக இருக்கும். அதே போல் பெருமாள்னால் 10 அவதாரங்களும் சேர்ந்தது தான். அதில் கண்ணனாய் மன்னனாய் வண்ணனாய்னு அர்த்தம். ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் ராமர் பாதமும் உகந்தது அப்படிங்கிறது நம்ம மக்கள் டி வழியாக மட்டும்தான் நீங்கள் அறிஞ்சிக்க முடியும். இந்த தனுஷ்கோடி போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த ராமர் பாதத்தை முடிந்த அளவு புரட்டாசி மாதம் போய் சேவிக்கிறப்போ நம்ம அத்தனை பாவங்களையும் ராமர் பாதத்தில் சரணாகதி அடைகிறோமா. நான் தெரிஞ்சு செஞ்சது, தெரியாமல் செஞ்சது, வீம்புக்கு செஞ்சது, வினைக்கு செஞ்சது, வில்லங்கமாக செஞ்சது, அறிஞ்சு செஞ்சது, அறியாமல் செஞ்சது அத்தனையும் ராமர் பாதத்தில் சரணாகதி பண்ணுறதா ஐதீகம். அவனுடைய சாதத்திலே சரணடைத என் ராமன் புனிதமானவன் என்று சொல்லி அந்த தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய அந்த அக்னி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த கடல் அவன் பாதத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை கழுவிட்டு போகக்கூடிய அற்புதமான நிகழ்வு, அற்புதமான சேத்திரம்னா இந்த ராமர் பாதம். இந்த ராமர் பாதத்தை புரட்டாசி மாதத்தில் இந்த நிகழ்ச்சி வழியாக ஒரு தடவையாவது புரட்டாசியில் போய் சேவிக்கிறது அல்லது அந்த படத்தை வாங்கி வீட்டில் வச்சு செய்கிறது சகல பாவ விமோசனம். சில பேர் சொல்கிறாங்க, ஒருத்தர் நல்லா இருந்தால் அவங்களுடைய படத்தை வாங்கி வச்சுக்கிறது விசேஷம். சில பேர் சொல்கிறாங்க, ராமர் இருக்கிறன்னா ராமர் ஜாதகத்தை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, ரொம்ப பைக்கெட்டில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு. ஆனால் ராமர் ஜாதகம், ராமர் படம், ராமரை காட்டிலையும் ராமர் பாதம் ரொம்ப விசேஷமானது. இதில் எல்லாரும் ஒரு விசேஷம் இருந்தாலும் ராமர் பாதம் ரொம்ப விசேஷமானது. இது முடிக்க எந்த நிகழ்ச்சியிலையுமே புரட்டாசிக்கு நிறைய பெருமாள் கோயிலை பற்றி சொல்லியிருப்பாங்களே தவிர ராமருடைய பாதத்தை பற்றி முதல் முறையாக ஆசியாவிலே நம்ம மக்கள் டிவியில் மட்டும்தான் அறிகிறோம். அப்போ என்னன்னா, நான் மேற்கொண்டு சொல்லக்கூடிய அத்தனை பாவங்களையும் தொலைக்கக்கூடிய இடம், அந்த பாவங்கள் சேராமல் இருக்கக்கூடிய இடம். ஒரு அதிசயம் என்ன தெரியுமா, சிவபெருமானும் ராமனும் எவ்வளோ கருணை உள்ளம் பொருந்தியவங்கன்னு பேர். ராமர் சீதையை மீட்பதற்காக ராமேஸ்வரம் சென்றார். சென்றவர் தன்னுடைய மண்ணினால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்தார் இல்லையா? இது வரலாறு, இதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த சுவாமிக்கு பேர் என்ன, அந்த ஈஸ்வரனுக்கு பேர் என்ன அப்படின்னா, ராமர் வணங்கினால ராமநாத சுவாமின்னு அவருக்கு பேர். இது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அப்போ அந்த சிவபெருமான் கூட என்னை வணங்கினியா, நீ அவ்வளோ பெரிய யோக்கிய பராபரசாலியா அப்படிங்கிறதுனால தான் ராமநாத சுவாமின் பேர். ராமன் தான் அதில் முன்னாடி வருதுங்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்காகவே இந்த நிகழ்வை சொன்னேன். அப்பேரிப்பட்ட அந்த ராமநாத சுவாமி இருக்கக்கூடிய அந்த ராம பாதத்தை சென்று இந்த புரட்டாசியில் வணங்குவது அத்தனை சிறப்பு, அவ்வளோ அதிசயம். சரி, விஞ்ஞான ரீதியாக இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் சார்ந்த இருக்கக்கூடிய கடல் அலைகள்லையும் கடலில் இருக்கக்கூடிய அந்த உப்பு காற்றுகள்லையும் ஒரு வகை கதிர்களில் இந்த பெருமாளுடைய பாதம்னு சொல்லக்கூடிய இந்த இடம் கிரகத்தை கொண்டு வைத்திருக்கிறது. அங்கு செல்லும் பொழுது நம்மை அறியாமல் தலையில் அதாவது தலை கரம் சிரம்புறன்னு சொல்லக்கூடிய அந்த தலை கைகாலில் இருக்கக்கூடிய குரோதம், கோபம் இதெல்லாம் வரும். சார், தலையில் தானே இருக்கும், கை காலில் அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, தெரியாமல் அடிச்சிட்டோன்னு சொல்கிறோமா, தெரியாமல் மிதிச்சிட்டோன்னு சொல்கிறோமா, அந்த மாதிரி தன் தலை கை காலில் செய்யக்கூடிய பாவங்களை அனைத்தையும் நீக்கிறதற்கு நல்ல கதிர்களை உள்வாங்கி கொண்டு வெயிலிலும் மழையிலும் உப்பு காற்றிலையும் கடலில் இருக்கக்கூடிய நல்ல இதுகளையும் அந்த இது கிரகரிச்சு கொண்டு அங்கு சென்று வணங்கும் பொழுது நமக்கு வாரி வணங்குது. ஆததால் அது விமோசனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான ரீதியாக அறிவு. விஞ்ஞானங்கிறது ஒரு 2% தான். ஆன்மீக ரீதியாக நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது ராமர் எவ்வளோ ராமன்னு சொல்கிறோம் இல்லையா, ராமர் எவ்வளோ புனிதமானவரோ அந்த மாதிரி இந்த ராமர் பாதமாகப்பட்டதும் இந்த புரட்டாசியில் வழங்குவது கால சிறந்தது. அப்போ நம்ம அந்த புரட்டாசியில் போய் இந்த ராமர் பாதம் சென்று வணங்கும் பொழுது பொதுவாகவே தை அமாவாசை, ஆடி அமாவாசைக்கெல்லாம் நம்ம எப்படி பித்ரு கர்மா கொடுக்கறதுக்கு ராமேஸ்வரம் போகிறோமோ அந்த மாதிரி புரட்டாசி மகாலயபட்சத்துக்கும் போய் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனாலும் கூட இந்த ராமர் பாதத்தை இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை
மட்டுமல்ல, ஏதாவது ஒரு நாள்லையாவது நம்ம கொண்டு போய் சேவிக்கும் பொழுது நம்ம செய்த இவ்வினையில் செய்த இந்த ஜென்மால செஞ்ச பாவங்களை ஃபுல்லாக அந்த கடலோடு அடித்து கொண்டு போய் விடுகிறது. மேலும் நம்ம பாவம் செய்யாமலையும் கோபத்தை குறைச்சும் நம்ம கோபப்படாமலும் நல்லது ஒரு சிறப்பான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த ராமர் பாதம். இந்த ராமர் பாதத்துக்கு பக்கத்திலே ராமர் கோயிலும் இருக்குது, அதையும் சேவிச்சிட்டு வரலாம். அதுக்கு பக்கத்திலே தன்னுடைய தம்பியாக இருக்கப்பட்ட லட்சுமண தீர்த்தம்னு இருக்குது. அங்கே குளிப்பதற்கு அனுமதியா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை நம் தலையில் தெளித்து கொண்டு வருவதும் சிறப்பு. ஏன்னா ராமரை கும்பிட்டா ராமர் சீதே லட்சுமணரை கும்பிடணும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அத்தனை பெருமாள் கோயிலையுமே பெருமாளுடைய பாதங்கள் ஒரு சில பெருமாள் கோயிலில் இருக்கிறத நம்ம காண கற்றுக்கலாம், அல்லது பெருமாளுடைய பாதத்தை நம்ம பார்த்துருக்கலாம். திருப்பதியில் கூட பெருமாள் பாதம் இருக்குங்கிறத நம்ம நன்கு அறிஞ்ச விஷயமாக இருந்தாலும் கூட இந்த ராமர் மனிதனாக வாழ்றதுனா எவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டங்கள்னு தெரியும். அவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டங்களில் இருந்து அவர் விமோசனம் பெற்றனால ஒரு அற்புதமான சேத்திரமாக இருக்கப்பட்டது. அதுபோக தன்னுடைய மனைவியை மீட்டு கொண்டுவதற்காக, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை மீட்டுவதற்காக இங்கிருந்து இலங்கையை நோக்கியதாக இருந்த இடம்தான் இந்த ராமர் பாதம் சொல்கிறது. அப்போ கூர்நோக்கு பார்வையும் சிறப்பான வாழ்க்கையும் சீர்நோக்கு பார்வையும் அருளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. மேலும் நான் முன்னே சொல்ல மாதிரி ராமநாத சுவாமின்னு சொல்லக்கூடிய அந்த ராமருடைய பேரே அந்த சுவாமிக்கும் ஏற்படுத்தக்கூடியதுனால அரியும் சிவனும் ஒன்றுங்கிற வற்புறுத்தக்கூடிய இந்த அற்புதமான சேத்திரத்தில் இந்த ராமர பாதத்தை வணங்குவதும் இந்த அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கு செல்வதும் புரட்டாசி மாதத்தில் அத்தனை நன்மையிலும் கொடுக்கும். பிரதானமாக ராமர் பாதத்தை வணங்குறதும் ராமர் கோயிலுக்கு செல்வதும் திருமண தடை காலதாமதம் நிறைய காளையர்கள் காலதாமத திருமணம் 30 வயசு 31 வயசு 32 வயசில் இருக்கிறவங்களாம் பிரதானமாக இந்த புரட்டாசி மாதத்தில் போய் அக்னின்னு சொல்லக்கூடிய அந்த அக்னி தீர்த்த கடலில் குளிச்சுட்டு, அதான் ராமேஸ்வரத்தில் குளிச்சுட்டு, அதற்கப்புறம் வரக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மூலவரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ராமரை போய் சேவிக்கிறதும் அந்த ராமர் பாதத்தை சேவிக்கிறதும் தன் ஜென்ம பாவால நீமி திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியத்தை உடனடியாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான சேத்திரம் இது. எல்லா நாளிலும் எல்லா மாதங்களிலும் எல்லா வருடங்களிலும் விசேஷமாக இருந்தாலும் கூட புரட்டாசி மாதத்தில் கூடுதலாக அற்புதமான விசேஷம். ஆகவே திருமண தடை இருக்கிறவங்க புரட்டாசியில் திருமணம் பண்ணக்கூடாது, நிச்சயம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட இனி வருங்காலங்களிலேயாவது திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க புரட்டாசியில் ராமபாதம் சென்று வணங்கினால் திருமணம் கைகூடும் என்ற அரிய நிகழ்வுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்போணம் கோரக்குநாதர் அடிமை ஆன்மீக அறிவியல் அறிஞர் டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.